கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரம் நமக்கு ஆசீர்வாத நேரமாய் இருக்க ஆண்டவர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். நாம் அல்ல, அவரே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். காரணம், நாங்கள் நல்லவர்கள் என்பதல்ல, நீர் நல்லவர். இந்த காலையிலே அந்த நினைவுகளோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு கைகளை வெட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. கைகளை வெற்றி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, காலை ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு காலை நேரத்திலும் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, நம்மை பல்வேறு சூழல்கள் வந்திருந்தாலும் ஒருமைப்பாட்டின் தேவன் நம்மை இணைத்திருக்கின்றார். அவருடைய வழிகள் அதிசயம். அவருக்கு நாம் இந்த காலை நேரத்தில் செய்கிற ஆராதனையானது அவர் வாழ்க்கை செய்த நன்மைகளுக்காக. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. கைகளை ஊற்றி சொல்லுமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம், ஆவியோடும் நல் உண்மையோடும். ஏன் தெரியுமா? இந்த காலை நேரத்தில் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை.
ஒவ்வொரு புதிய நிமிடமும் ஆண்டவருடைய கிருபையால் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி. இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறவராய் இருந்தார். கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? இந்த காலை நேரத்தில் புறப்படுவது முன்பதாக கூட எத்தனை போராட்டங்கள். ஐயோ, நான் இதை குறித்து என்ன செய்ய போறேன்? ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கின்ற தேவன். தானியேல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டதினாலே சிங்க கபியில் போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் தீர்மானத்தினுடைய போடப்படுகின்றார். ஆனால் அந்த சிங்க கபியிலும் ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தொட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? என் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலும், என் வாழ்க்கையின் வேதனைகளிலும், என் வாழ்க்கையின் இக்கட்டுகளிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். மறந்துடாதீங்க. ஒருவேளை நாம் நம்பி இருக்க மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நாம் எதிர்பார்க்க காரியங்கள் நமக்கு கைகூடாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் மாத்திரமல்ல, நம்முடைய துயரத்திலும், நம்முடைய வேதனையிலும், நம்முடைய கண்ணீரிலும், நம்முடைய இழப்பிலும் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சொல்லி. சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோவே சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கபியோ அவர் சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். காலை நேரத்திலும் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் எலிசாவை பிடிக்கும்படியாய் சீரிய படைகள். ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய கண்களை குருடாக்குகின்றார். எலிசா வேலைக்காரனை பார்த்து எலிசா சொல்லுகின்றான், நம்மோடு பெரியவர், ஆண்டவரே கண்களை திறந்து சொன்ன உடனே அக்கினி மயமான ரதங்கள் எலிசாவை சுற்றிலும் இருப்பதை அவன் கண்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலே ஆண்டவர் நோடு இருக்கின்றாரா என்று நான் ஒரு கேள்வி எழுப்பலாம். இல்லை என்ற தேவனுடைய பிள்ளையை, வாழ்க்கையின் போராட்டத்திலும் வாழ்க்கையின் வேதனையிலும் அவன் நம்மோடு கூட பயணிக்கின்ற தேவன். நம்பிக்கையோடு இருப்போமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விளங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விளங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கபியோ அவர் சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க கபியோ
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை 7 மடங்கு சூடாக்கின இந்த சூளையிலே போடுகின்றார்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதனாலே வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், ஆனால் அவை நம்மை ஒன்று மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கைகளை ஊற்றி ஸ்தோத்திரிப்போமா?